ஒரு பக்கம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சாரிங்க மன்னிச்சிருங்க தெரியாம நடந்துருச்சு. ஒரு பக்கம் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் வீடியோ கால்ல அங்க போய் உட்காந்து பேரம் பேசுறது. திமுக கட்சிக்காரங்க எல்லாம் போயிட்டு எப்படியாச்சும் பண்ணுங்கம்மா ஏதாச்சும் செய்யுங்கம்மான்னு. தளபதியோட ஸ்டைல் பாத்தீங்களா நீங்க? இவங்க எல்லாம் நாடக கும்பல். எது 2.0 திராவிட மாடல் சொல்லிட்டு நாடகம் நடத்திக்கிட்டு தளபதி என்ன பண்றாரோ பண்றதெல்லாம் காப்பி அடிச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருக்கிற கும்பல் இந்த திராவிட மாடல் கும்பல். நார்மல் கால் வாய்ஸ் கால்ல பேசுறது. சாரிமா நடக்க கூடாது நடந்துருச்சு மன்னிச்சுங்க. உங்களோட தரம் அவ்வளவுதான். இவங்களுக்கு என்ன இதுல என்ன பண்ணலாம்? சிபிஐக்கு மாத்திர நம்ம தப்பிச்சிக்கலாம். சிபிஐ கடமைக்கு மாத்திட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம். சாத்தான் குளம் நடந்த போதெல்லாம் வந்து பேசும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க? நீதி வேண்டும் போராடுவோம் போராடுவோம் சொல்லி சொல்லி பேசியே நாட்டை கெடுத்தாங்க ஏமாத்தினாங்க. இவங்க தீர்வை பத்தி ஒருத்தனையும் யோசிக்கல. தீர்வை பத்தி ஒரு பையனுக்கு சிந்திக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. சும்மா கடமைக்கு அடையாள போராட்டம், அடையாளத்துக்கு வீட்டுக்கு போறது, அடையாளத்துக்கு போய் அவங்கள போய் சந்திக்கிறது. ஐயோ கேடு கெட்ட கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த வேளையில் தளபதி அவர்கள் மட்டும்தான் உணர்வு ரீதியாக அவர்களோட குறைகளை அறிந்து தேவைகளை புரிந்து அந்த இடத்துக்கு தளபதி அவர்கள் போயிருக்காரு. உத்தரவாதமும் உறுதிமொழியும் கொடுத்திருக்காரு. நிச்சயமா அந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கும்.